லில்லி குடும்பம் ரொம்ப நாளா ஒரு வீட்டை வாடகைக்கு தேடிட்டு இருந்தாங்க. எதுவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. இறுதியா ஒரு நாள் அவங்க வேலை செய்யற இடத்துலயே ஒரு நல்ல வீடும் ஒரு ஸ்கூலும் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல லில்லிய சேர்த்து விட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மர்மமான ஒரு பழைய வீடு இருந்துச்சு. அந்த வீடு லில்லியோட பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்தா தெரியற மாதிரி இருந்துச்சு. அது லில்லிக்கு பயங்கரமான பயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மர்மமான ஒரு பழைய வீடு இருந்துச்சு. அந்த வீடு லில்லியோட பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்தா தெரியற மாதிரி இருந்துச்சு. அது லில்லிக்கு பயங்கரமான பயத்தை ஏற்படுத்துச்சு. லில்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட, எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை. என்னோட பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்தா இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு வீடு தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீடு எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா. லில்லியோட அம்மா லில்லி கிட்ட, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடு வாங்கினாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீ கண்டதை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத, நீ ரூமுக்கு போய் படு அப்படின்னு கோவப்பட்டாங்க. கொஞ்ச நாள் போக போக இந்த வீடு ரொம்ப பழகிருச்சு. ஆனா ஒரு நாள் அவளோட ரூம் ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது யாரோ அந்த பழைய வீட்டில இருந்து இங்க வர மாதிரி இருந்தது. அவ திடீர்னு பயந்துட்டா. அம்மா சீக்கிரம் வாங்க, அங்கிருந்து யாரோ இங்க வராங்கம்மா, யாரோ இருக்காங்க, சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு கத்துனா லில்லி. அம்மா அப்பா அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மா எழுந்து பார்த்தாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அம்மா லில்லிய திட்டினாங்க. இந்த தூங்குற டைம்ல நீ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க, போய் தூங்கு அப்படின்னு திட்டிட்டாங்க. இது ஹலோவின் நேரம், அதனால இப்படித்தான் பசங்க விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத, போய் தூங்கு அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. அவளும் ஓ அப்படியாமா, சரி சரி நான் தூங்குறேன் அப்படின்னு அவளும் தூங்க போயிட்டா. ஆனாலும் அவளுக்கு மைண்ட்ல ஒரு குழப்பமாக இருந்துச்சு, ஒரு பயமாவும் இருந்துச்சு. ஆனா அதே டைம்ல அந்த பாழடைஞ்ச வீட்டோட ஜன்னல்ல இருந்து யாரோ லில்லிய பாக்குற மாதிரியே இருந்துச்சு. லில்லி திரும்பவும் ரொம்ப பயந்துட்டா. அப்பதான் முடிவு பண்ணா, அவங்க யாரோ நமக்கு விளையாட்டு காட்டுறாங்க போல அப்படின்னு நினைச்சு அவ டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த வீட்டை நோக்கி போனா. உண்மையிலேயே அங்க இருந்தது யாரு, அடுத்து என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது பார்ட் 2ல பார்ப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.